பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருட்டிட்டு இருக்குங்க. செமையாக மழை வரப்போகுது. பயங்கர காத்தடிச்சுது. இப்போ மழை வரப்போகுது. எப்படி இருக்கு பாருங்க, க்ளவுடியா. மழை வந்தால் சூப்பராக இருக்கும். அதுக்கு அந்த சூடாக அந்த போண்டா வச்சு சாப்பிட்டா. மழைக்கு ஏற்ற போண்டா. பாருங்கள், இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக ஒரு சுட சுட போண்டா சாப்பிட்டா எப்படி இருக்கும். காஃபியும் டீ இல்லைனா போண்டா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? வாங்க போண்டா செய்ய போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம். நான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஒன்று பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, அந்த உருளைக்கிழங்கு வச்சு சாதாரணமாக நம்ம போண்டா எப்படி பண்ணணும்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு அப்படி பண்ணுவோம் இல்லையா? இது அப்படி பண்ணாமல் பனியார குழி இருக்குது பார்த்தீங்களா? அதில் செஞ்சு காமிக்க போகிறேன். அது எப்படின்னு மெத்தட் பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இதுக்கு மாவு கரைச்சிக்கலாம். கடல மாவு அந்த 2-3 உருளைக்கிழங்குக்கு தேவையான மாவு 1 கப்பு போட்டுக்கோங்களேன். மாவு அது கரெக்டாக இருக்கும். இப்போ போட்டேன். இதுக்கு கொஞ்சம் போல் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ கொஞ்சம் போல் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் போல் ஆப்பச்சோடா போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சம் போல், சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் குறைவா, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கலந்துட்டு போகிறோம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், மாவு கரைச்சி வச்சுட்டேன். அந்த பதத்தை நான் உங்களுக்கு போடும்போது காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு மசால் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் அதில் சீரகம் போடணும். எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் போல் சீரகம் நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் போடுவோம். வேறு ஒன்றும் நான் போட போகிறது இல்லை. வெங்காயம்லாம் போட போகிறது இல்லை. தக்காளிகள்லாம் எதுவும் நம்ம மசாலுக்கு அது போட மாட்டோம் இல்லையா? சில பேர் வெங்காயம் போடுவாங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சீரகம் நல்லா பொடியுது. இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் போல் பெருங்காயம் அதுலேயும் போட்டிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வதக்கிட்டு, அப்புறம் என்ன பண்ண போகிறோம், வேக வச்சு வச்சுருக்கல உருளைக்கிழங்கு இதில் போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி. காரப்பொடியெல்லாம் வேண்டாம், மிளகா காரம் தான். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு. இது நல்லா அப்படி குறைச்சிக்கோங்க. உப்பு எல்லாமே போட்டோம். காரம், மஞ்சள் பொடி, சீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினா தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். அவ்வளோதான். பாருங்கள், நான் எடுத்து வச்ச அந்த உருளைக்கிழங்க இந்த உருண்டை பிடிச்சிருக்கேன். 7 உருண்டை வந்திருக்கு. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ இந்த உருண்டையை நம்ம மாவு கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த மாவில் அப்படி நல்லா புரட்டிக்கோங்க. புரட்டிட்டு இந்த பனியார குழி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஊற்றுங்க. வைங்க. அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்படி பண்ணிங்கன்னா எண்ணெய் செலவு ரொம்ப கம்மியாகும். நம்ம சாதாரணமாக இப்படி போட மாட்டோம். போண்டா டீப் ஃப்ரை தான் பண்ணுவோம். இப்படி பண்ணிங்கன்னா நல்ல முறுமுறுன்னு இருக்கும். நல்லா
டேஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சில பேர் எண்ணெயில் போடுறதுக்கு கூட பயப்படுவாங்க நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது. இது அந்த பயம்லாம் இல்லை. கரெக்டாக அந்த குழியில் வச்சுட்டோம் வைங்களேன், ஷேப்பும் நல்லா வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் போட்டேன் எல்லாத்தையும். இப்போ ஒரு தட்டு போட்டு அதை மூடிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு புரட்டி போடும்போது காமிக்கிறேன். பாருங்கள் புரட்டி போடுற பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ரவுண்டாக பயம் இல்லாமல் செய்யலாம். இது பிகினர்ஸ் கூட செய்யலாம். பொறுமையாக அப்படி பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக குண்டு குண்டாக இருக்குது. செம வாசனைங்க. எண்ணெய் பாருங்கள், சும்மா நான் வந்து கொஞ்சம் தான் அப்படி ஊற்றுனேன் பாருங்கள். அதிலே இருக்குது பாருங்கள், எண்ணெயே இல்லை. சப்போஸ் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க இந்த மாதிரி வந்து பண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். யார் வேணால் கூட சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி இன்றைக்கி நல்லா எங்களுக்கு மழை வர்ற மாதிரி இருக்குது. மழை வர்றதுக்கு ஏற்ற ஒரு போண்டா இது. காஃபி இந்த சட்னி அரைக்கணும்னு நினச்சேன், கரண்ட் போயிடுச்சு. புதினா சட்னியும் தேங்காய் சட்னியும் அரைக்கணும்னு நினச்சேன், கரண்ட் இல்லை. ஸோ அதனால தான் அரைக்கலை. அதனால் இதை நீங்கள் இப்படி அதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா? பாய்.